ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா பூந்தோட்டம். இன்றைக்கி சேனலில் ரோஜா செடி எப்படி நட்டி வச்சா செடி சூப்பராக வளரும் அதை பற்றி தான் உங்ககிட்ட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ என்னோடய செடி நான் எப்படி வச்சுருக்கேன், நல்லா வளர்ந்துருக்கு, அதே மெத்தடில் தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ செடி பொறுத்த வரைக்கும் நீங்கள் மண் எதுவுமே நீங்கள் ரிமூவ் பண்ணக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதுதான். மண்ணெல்லாம் நான் எடுத்துகிட்டு வச்சேன் நல்லா வளரும் அப்படிலாம் சொல்லவே முடியாது. ஏன்னா ஒரு சில டைம் ரூட் ஷாக்கிங் ஆகி அப்புறம் வேரல்கள் செடி டேமேஜ் ஆயிரும், செடி அழுகி போயிடும். அதனால் நீங்கள் மண்ணெல்லாம் எதுவுமே மாற்ற வேணாம், அந்த தாய் மண்ணோடு அப்படியே இருக்கட்டும். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் அதுதான். மண் ரிமூவ் பண்ணுவேன்னா கவர் மட்டும்தான் நான் கிழிச்சிட்டு வைப்பேன் செடி, ஓகேவா? ஸோ இந்த ஃபேரி ரோஸும் அப்படி தான் வச்சேன். அப்புறம் 7 days ரோஸ் எல்லாமே 7 days ரோஸ், அப்புறம் இன்னும் 2-3 ரோஸ் எல்லாமே இதே மெத்தடில் தான் நான் வச்சுருக்கேன். நீங்கள் நாட்டு ரோஸ் பன்னி ரோஸ்க்கு வேணால் மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஆனால் ரோஜா செடி பெங்களூர் ரோஸு இதே நான் சொல்கிற மெத்தடில் தான் நீங்கள் வைக்கணும். அதுக்கப்புறம் மண் கலவையில் எம் சாண்ட் இல்லைனா ஆற்று மணல் ஏதாவது ஒன்று கலந்துக்கங்க. உங்கள்கிட்ட எந்த மண் இருக்கோ அது நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. எம் சாண்டில் நைஸ் மணல் கேட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா நான் வாங்குகிற நர்சரியில் எப்போவுமே செம்மண் கோகோபீட் ரெண்டுமே கலந்து தான் இருக்கும். ஸோ இப்போ என்கிட்ட பழைய மண் ஏற்கனவே நான் வாங்கினது இருக்குது, அது கூட தான் இந்த எம் சாண்டை மிக்ஸ் பண்ண போகிறேன். ஆற்று மணல் இப்போ இல்லை என்கிட்ட. மோஸ்ட்லி ஆற்று மணலாக நான் கலந்து வீடியோவில் போட்டிருக்கேன். இந்த தடவை ஆற்று மணல் இல்லாததுனால நான் எம் சாண்ட் கலந்துக்கிறேன். ஏன்னா வெறும் செம்மண் கோகோபீட் போட்டால் மழை தண்ணி தேங்கி நிற்கும். அதனால் மண்ணை பர்ஃபெக்டான கலவை வரணுன்றதுக்காக நான் எம் சாண்ட் இப்போ கலந்துக்கிறேன் நான். ஸோ ஆற்று மணல் கிடச்சா ரொம்ப பெஸ்ட்டு. ஆற்று மணல் இல்லைனாலும் எம் சாண்ட்லேயே ஒயிட் எம் சாண்ட் இருக்கும், நைஸ் மணல், அது கேட்டு வாங்கிக்கோங்க. மண் ரெடி பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி விரல் வச்சு குத்தி பாருங்கள். மண் கொஞ்சம் நல்லா லூஸாக இருக்கணும். அப்புறம் மண்ணெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் பக்கெட்டில் போட்டுட்டு தண்ணி ஊற்றி பாருங்கள். பக்கெட் ஃபுல்லாக மண்ணை போட்டுட்டு தண்ணி ஊற்றுங்க. தண்ணி தேங்குதா தேங்கலையா அதுவும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்புறம் செடி வைங்க. ஏன்னா நம்ம மண்ணெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு தொட்டியில் போட்டுட்டு அப்புறம் தண்ணி நிறைய நின்றுச்சுன்னா செடியில் வேரல்கள் வந்துடும். அதனால் அது செக் பண்ணிக்கணும். இப்போ பக்கெட்டில் பாருங்கள், நான் கீழே ஒரு 4 ஓட்டை போட்டிருக்கேன், நல்லா கார்னரில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி பார்க்கணும். பக்கெட்லேயும் சாதாரணமாக தண்ணியெல்லாம் போகுதா, தண்ணி நிற்கிதான்னு செக் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றி பாருங்கள். அப்புறம் சைடில் 3 ஓட்டை எப்போவுமே நான் போட்டுருவேன். ஏன்னா மழைலாம் அதிகமாக பெஞ்சுதுன்னா இந்த சைடு வழியாகவும் தண்ணி வெளியே போயிடும். சப்போஸ் கீழே அடைச்சா கூட நமக்கு சைடில் தண்ணி வெளியேறணும். அந்த மாதிரி நான் 3 ஓட்டை போட்டிருப்பேன். ஸோ இந்த அளவு எப்போவுமே இந்த ஓட்டை தான் போட்டு செடி வைப்பேன். இதே மாதிரி தான் இந்த வாட்டர் கேன்லேயும் போட்டிருக்கேன். அதே மாதிரி தான் அடியிலையும் ஓட்டை போட்டிருக்கேன். இப்போ இந்த 20 லிட்டர் வாட்டர் கேனில் தான் செடி வைக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பாதி மண் கொட்டிட்டேன். நான் கொட்டிட்டு தண்ணி ஊற்றுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தண்ணி ஊற்றின உடனே தண்ணி உறிஞ்சி கீழே போயிடணும். இந்த மாதிரி இருக்கணும் பர்ஃபெக்டாக. ஸோ இது மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறமா செடி வைங்க. நான் பாதி வச்சுட்டு உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். ஆனால் ஃபுல்லாகவே மண் ஃபுல்லாகவே போட்டுட்டு செக் பண்ணிவிட்டு அப்புறம் பாதி மண்ணை எடுத்துகிட்டு செடி வச்சுட்டு திருப்பி பாதி மண் போட்டுக்கோங்க. அது உங்களுக்கு இன்னும் நல்லா சேஃபாக இருக்கும். ஏன்னா செடியெலாம் நம்ம வச்சுட்டு எடுக்க முடியாது இல்லையா? அதனால் ஃபஸ்ட்டு மண் நல்லா பர்ஃபெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பி நான் கையை வச்சு பார்க்குறேன். ஏன்னா அதில் மண் ரொம்ப லூஸாக இருக்கா, கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, மீடியமான இதில் இருக்கணும். அப்புறம் இப்போ பாருங்கள், செம்மண் இருக்கா, அந்த செம்மண் டைட்டாக இருக்குது. அதில் சைட்லலாம் வேர் இருக்குது, அந்த வேர் தூவிகள் சொல்லுவாங்க, அந்த வேர்லாம் இருக்குது பாருங்கள். இந்த வேர் தான் நம்ம மண் கலவை இப்போ ரெடி பண்ணியிருக்கோமா அது பிடிச்சி வளரும். இந்த சைடில் உள்ள வேர் தான். அதனால் அந்த வேர் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, சரியா? இப்போ இந்த மண் இருக்கிறது அந்த டைட்டானது அது அப்படியே தான் இருக்கும். அந்த சைடில் உள்ள அந்த கிளை வேர் தான் நம்ம ரெடி பண்ணுற மண்ணை பிடிச்சிட்டு நல்லா செடி வளரும். ஸோ இதே மாதிரி தான் நான் என்னோடய நாட்டு ரோஸ் பன்னீர் ரோஸ் எல்லா செடியும் நான் இந்த மெத்தடில் தான் வச்சுருக்கேன். செடி நல்லா சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. இப்போ பாருங்கள், நல்லா ஃபுல்லாக மண் போட்டாச்சு. மண் அந்த செம்மண் இருந்தது இல்லையா, அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க மேலே. அதையும் தாண்டி மேலே ரொம்ப போடக்கூடாது. அவங்க எந்த அளவுக்கு மண் போட்டிருக்காங்களோ அந்த அளவுக்கு நம்ம பர்ஃபெக்டாக போட்டால் போதும். இதுக்கு மேலே போட்டோம் அப்படின்னா வேருக்கு சரியாக ஆக்சிஜன் கிடைக்காது. அதனால் இந்த அளவுக்கு போதும். இப்போ மண் லூஸாக இருந்தால் அந்த சைடில் உள்ள வேர் அந்த செடியை நல்லா பிடிச்சிட்டு வளரும். தண்ணி ஊற்றுறது ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. ஏன்னா இப்போ நான் சாயங்காலம் செடி வச்சுட்டு மறுநாள் காலையில் தண்ணியே ஊற்றக்கூடாது. ஏன்னா 12 மணி நேரம் தான் இருக்கும். அது மாதிரி 24 மணி நேரம் ஆயிருக்கணும் ஒரு செடி வச்சு. இப்போ நான் சாயங்காலம் 5 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 5 மணிக்கு செடி வச்சா மறுநாள் திங்கக்கிழமை 5 மணிக்கு தண்ணி ஊற்றணும். 24 மணி நேரம் டைம் விட்டுட்டு தான் தண்ணி ஊற்றணும். ஏன்னா இது பெங்களூர் ரோஸ், நம்ம உடனே தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி அதிகமாக தேங்கி நின்னா செடி அழுகிரும். அதனால் தண்ணி 24 மணி நேரம் கழித்து ஊற்றினா போதும். இப்போ திங்கக்கிழமை ஊற்றினா போதும். இப்போ நான் இந்த வீடியோ எடுக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை நான் செடி வச்சேன்.
அதுக்கப்புறமா திங்கக்கிழமை காலையில் தண்ணி ஊற்றியாச்சு. பொறுத்த வரைக்கும் மண்புழு உரம் நீங்கள் 2 கையளவு நீங்கள் திட உரமாக போட்டுக்கலாம். ஸோ நான் மண்புழு உரம் போடலை, அது என்கிட்ட இப்போ இல்லை, அதனால் நான் போடலை. நீங்கள் செடி வைக்கும் போதே மண்புழு உரம் போட்டுக்கலாம், இல்லை ஆட்டு சாணம் மாட்டு சாணம் எது வேணால் போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து மழைக்காலம் தான், நவம்பர் மாதம் தான் மழை பெய்யுது, அதனால் எந்த தொழு உரம் வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். செடி வந்து சூப்பராக வளரும். இவ்வளோ தான். இதுக்கப்புறம் வாரம் நம்ம லிக்விட் வரும், வெங்காயத்தூள் ஊற வச்ச தண்ணி கொடுத்தாவே போதும், செடி வந்து நல்லா சூப்பராக வளர்ந்துடும். இதே மாதிரி தான் பன்னீர் பட்டன் ரோஸ் எல்லா செடியுமே நான் வளர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து பெங்களூர் ரோஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி தான் செடி வைக்கணும். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த மண்ணெல்லாம் டைட்டாக இருக்குது, வேர் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது வந்து மண் வந்து டைட்டாக இறுக்கி தான் இருக்கும், பட் நம்ம கொடுக்குற மண் கலவை லூஸாக இருக்கணும். அதே தான் ஏற்கனவே இந்த பன்னீர் ரோஸ் செடி வைக்கும் போதும் நான் உங்களுக்கு வீடியோவாக போட்டு காமிச்சிருந்தேன். சைடில் நம்ம கொடுக்குற மண்ணில் தான் அந்த வேர் வந்து நல்லா பிடிக்கும். வேர் தூவின்னு காமிச்சேன் இல்லையா, அந்த வேர் தூவி அந்த நம்ம கொடுக்குற மண்ணில் அப்படியே பிடிச்சிட்டு வளர்ந்துரும் நல்லா வேகமாக. செடியும் அப்படியே நல்லா சூப்பராக வளர்ந்துடும். எவ்வளோ மொட்டு எவ்வளோ பூக்கள் பாருங்கள். எல்லாமே எனக்கு நல்லா பெருசாகவும் வளர்ந்துருக்கு. செடி சின்ன செடியெல்லாம் இல்லை, நான் வச்ச செடி எல்லாமே நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதுதான் பர்ஃபெக்டாக இருக்கும், உங்களுக்கு ஃபெயிலியரே ஆகாது. இந்த மாதிரி வைங்க. அப்புறம் உரமும் நீங்கள் ரோஸ் மிக்ஸு ஒரு பேக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக செடி வச்ச ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக ரோஸ் மிக்ஸ் 1 ஸ்பூன் போடுங்க, இன்னும் நல்லா பெருசாக வளரும். ஸோ அது வரைக்குமே நம்ம மண்புழு உரம் போட்டால் போதும், திட உரமாக மண்புழு உரம் போட்டாவே செடி நல்லா சூப்பராக வளர்ந்துடும். பாருங்கள் எல்லா செடியும் அப்படி தான் நான் வச்சு அந்த மாதிரி தான் உரம் கொடுக்குறேன். இப்போ நல்லா ஹெல்த்தியாக இருக்குது செடியெல்லாம். இன்றைக்கி வந்து காலையில் சரியான மழை, செவ்வாய்க்கிழமை மழை பெஞ்ச உடனே செடி பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். அந்த செம்மண் இருக்கு இல்லையா, அதில் உள்ள அந்த வேரெல்லாம் தெரியுது பாருங்கள். அந்த மண் வந்து டைட்டாக இறுகுனது லூஸ் ஆகி அதோட வேரெல்லாம் வெளியே வந்து நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த எம்சாண்ட் கலந்து அந்த மண்ணு கூடயே இதுவும் சேர்ந்துருச்சு பாருங்கள் அந்த வேரெல்லாம். ஸோ உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக தான் காட்டுறேன். ஸோ அந்த மண் அந்த இறுகுனது வந்து லூஸ் ஆயிரும் அதுவே, ஏன்னா நம்ம மண் லூஸாக கொடுத்துருக்கோம் இல்லையா, அதனால் அதுவும் லூஸ் ஆயிரும் கொஞ்சம் நாளானோடனே. ஸோ அந்த வேர் வந்து இதில் பிடிச்சி நல்லா வேகமாக வளர்ந்துரும் பாருங்கள். ரோஸ் 7 days ரோஸ், அப்புறம் ஃபேரி ரோஸ், அது எல்லாமே இதே மெத்தடில் வைங்க, உங்களுக்கு நல்லா சூப்பராக வளரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ரோஜா பூந்தோட்டம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.